இப்ப நம்ம இயேசுவை எதற்கு பின்பற்றுகிறோம்? அதான் முக்கியம். முதலாவது அற்புத அடையாளங்களுக்காகவா? இரண்டாவது ஆண்டவருடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகவா? குழிகளுக்காக, கூடுகளுக்காக, இருப்பிடத்திற்காக, சாப்பாட்டுக்காக? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடைக்கலான் குறைவுகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சாலமோன் முதலாவது கொண்டு அப்படி கொடுக்கவில்லையே. ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்காரு? நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு குறையும் இல்லாம தானே வச்சிருக்காரு ஆண்டவர். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அல்லவா? நான் அதுக்காகவும் பின்பற்றல. அடுத்து எதுக்கு பின்பற்ற? வசனத்தை நல்லா கேட்கிறோம். கேட்டுட்டு போகிற கூட்டம் அல்ல, கேட்டுட்டு அவரோடு கூட நிக்கிற கூட்டம். அநேகர் கேட்டுவிட்டு போய் விட்டார்கள். 70 பேர் வந்தான், கேட்டான், பிரச்சனை வந்துச்சு, போயிட்டான். யார் நிலை நிற்கக்கூடும்? இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. இவன் சொல்றான், எங்கேயும் போக முடியாது. நீயும் போறியா? எங்க போக சொல்றீங்க? அவன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆப்ஷனே இல்லைங்கிறான். எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஏ பீனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், ஒரே ஆன்சர் தான். அந்த ஆன்சர் நீங்க தான். இப்படி பின்பற்றுகிறவனை ஒரு நாளும் இந்த உலகத்தினுடைய தீங்கு துக்கப்படுத்தாது. காரணம், அவன் நன்மையை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்துல நாங்கள் வேற யார் இடத்துல போவோம்? ஆண்டவரே, உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. இல்லைன்னா கர்த்தருக்கு தெரியும், அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமும் தூரமா இருக்கிறது. நீ எதுக்காக ஆண்டவரை ஃபாலோ பண்றீங்க? நீங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ற காலத்துக்கு முன்னாடியில இருந்தே உலகத்துல நீங்க எவ்வளோ காரியங்களை வச்சிருந்தீங்க. இங்க வந்தும் அதுதான் கேட்க போறீங்கன்னா என்ன இருக்கு? யோசித்து பாருங்க. எகிப்துல எல்லா கலைகளையும் கற்றவன் பார்வோன்ட்ட போய் அதே கலையை பத்தி பேச போறானா, கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறத எப்படி காட்ட முடியும்? கர்த்தர் அதுக்காக மோசையை கூப்பிடல, அவர் வேறொரு பிரமாணத்துக்காக அவரை கூப்பிட்டிருந்தார். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே 100க்கு 100 கிரியை செய்வதாக கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.